நண்பர்களுக்கு வணக்கம். இப்ப தமிழ்நாட்டு அரசியல்ல பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்க விஷயம் என்னன்னா, அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் ஆய்வுங்கிற பேர்ல ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு அரசு பள்ளிக்கு போயிட்டு அங்க ஒரு குழந்தைய கூப்பிட்டு நீ இங்கிலீஷ்ல பேசு, இங்கிலீஷ்ல ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை பதில் சொல்லுது. ஆனாலும் அந்த தயக்கம் இருக்கு இல்லையா, அந்த பயம், அந்த யாரோ திடீர்னு ஒரு அதிகாரியோ யாரோ ஒருத்தங்க ரொம்ப பெரியவங்க ஒரு அதிகாரி மாதிரி ஒருத்தங்க நின்னாங்கன்னா அப்படி ஒரு பயம் வரும். அந்த பயத்துல அந்த குழந்தை என்ன பேச முடியாம ஸ்ட்ரக் ஆகி நிக்குது. எதுவுமே தெரியாத மாதிரி அந்த குழந்தைக்கு இவங்களுக்கு தான் எல்லாமே தெரியுங்கிற மாதிரி அது ஒரு காணொலியா எடுத்து அந்த காணொலியை வெளியிட்டு இருக்காங்க இந்த அமைச்சர் கீர்த்தனா அவர்கள். அதை பத்தி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல எல்லாருமே அதை கண்டிச்சுக்கிட்டு வராங்க. இந்த செயலை கண்டிச்சுக்கிட்டு வராங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த அமைச்சர் சும்மா இருந்தாங்களா அப்படின்னா, அதுக்கப்புறமும் இவங்க சும்மா இல்லாம அதுக்கு நான் ஒரு விளக்க உரை தரேன் அப்படின்னு சொல்லி அந்த விளக்கத்துக்கு நானும் ஒரு அரசு பள்ளியில தான் படித்தேன், அந்த அரசு பள்ளியில நானும் கஷ்டப்பட்டு படித்தேன் அது இதுன்னு பேசிட்டு, அப்புறம் அவங்களும் ஆங்கிலம் பேசுறேன், என்ன ஆங்கிலத்தை கேலி பண்றீங்க அது இதுன்னுலாம் பேசியிருக்காங்க. இப்ப நம்ம கேட்டது என்னன்னா, எதுக்காக நீங்க அங்க போனீங்க, உங்களுக்கு அங்க என்ன வேலை? சரி, நீங்க போனீங்க ஒரு அமைச்சருங்கிற முறையில போனீங்கன்னே வச்சுக்கலாம். ஆனா நீங்க வேற துறை அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர் நீங்க கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு அதிகாரி அப்படிங்கிற முறையில நீங்க ஆய்வுக்கு போனீங்க அப்படின்னாலும் காணொலியை எடுத்து அதை வெளியிடுறதுக்கான உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் எல்லாருமே கேட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ணன் சீமான் அவர்கள் இதை பத்தின ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதுல அந்த அறிக்கையில அண்ணன் சீமான் அவர்கள் அமோனியா கசிவு நடந்தா அந்த சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைக்கு போகாத இந்த தொழிற்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போய் ஆய்வு மேற்கொள்றாங்க அப்படிங்கிற மாதிரி பாயிண்டா கேட்டிருந்தாரு. அது போக நீங்க அப்படியே நீங்க ஆங்கிலத்தை கேட்டு நீங்க பெரிய இன்டலெக்சுவல் மாதிரியும் அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியாத மாதிரியும் பேசாதீங்க. அந்த பொண்ணுக்கு இங்கிலீஷ்ல ஒரு வேளை பேச முடியல திணறது அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் அது அந்த பொண்ணோட தப்பு கிடையாது, இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தோட தப்பு. அது இல்லாம உங்களோட அமைச்சர், நிதி அமைச்சரா இருக்கக்கூடிய மரியன் வில்சன் அவர்கள் நிதிநிலை அறிக்கை இல்ல வெள்ளை அறிக்கை வெளியிடும் போது பார்த்து படிக்கும் போது எப்படி திணறினாருங்கிறது தமிழ்நாடே பார்த்துச்சு. உங்க நிதி அமைச்சர் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களும் பேசும்போது எவ்வளவு திணறாருங்கிறத தமிழ்நாடு பார்த்துக்கிட்டு தான் இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. யாரு? அமைச்சர் கீர்த்தனா அவர்கள். இதுக்கு அண்ணன் சீமான் அவர்கள்ல இருந்து எல்லாமே உதயநிதி எல்லாமே இதுக்கு கண்டிச்சு பேசியிருக்காங்க. இதை சார்ந்து நம்ம கல்வித்துறை அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்கறாங்க. இன்னைக்கு அவர்கிட்ட கேள்வி கேட்கும் போது அவர் அக்கா ஸ்தானத்துல அவங்க இருக்காங்க, தேவையில்லாததான் பேசுறாங்க. இவங்க கேட்ட கேள்விக்கோ என்ன ஒரு ஒரு இஷ்யூ நடக்குது அப்படின்னா அதை பத்தி கேள்வி கேட்டோம்னா அதை தவிர சொல்லாம வேற ஏதோ ஒரு பதில் சொல்லி அதுல இருந்து ஸ்கிப் ஆகி நழுவிட்டு போயிடுறாங்க. இதேதான் தொடர்ச்சியா இந்த டிவிகே கவர்மெண்ட்ல இருக்கிற அமைச்சர்கள் ஆகட்டும் இல்ல முதலமைச்சரே ஆகட்டும் எல்லாருமே இப்படிதான் இந்த இதைதான் கடைபிடிச்சிட்டு வராங்களே ஒழிய அவங்க கேட்ட கேள்விக்கான பதிலே சொன்னதில்லை. எதுக்கு அமைச்சர் அங்க போனாங்க, அமைச்சர் போயிட்டாங்க, சரி அமைச்சர் எதுக்கு அந்த காணொலியை வீடியோவை எடுத்து அந்த பொண்ணை முகம் தெரிகிற மாதிரி, குழந்தைகள் முகம் தெரிகிற மாதிரி எடுத்து அந்த பொண்ணு தான் கஷ்டப்படுதுன்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு அதை வீடியோ எடுத்து வெளியே எடுத்துட்டீங்க, அப்படியே அது தெரிஞ்சிருச்சல, அது எதுக்கு வெளியிட்டீங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எல்லாரும் கேட்கறாங்க சோசியல் மீடியாலங்கும் போது. இவர் அந்த கேள்வி கேட்டா இவர் அதுக்கு பதில் சொல்லாம அவங்க ஒரு அக்கா ஸ்தானத்துல இருக்காங்க, அவங்களும் அரசு பள்ளியில படிச்சவங்க தான், அரசு பள்ளியில படிச்சு கஷ்டப்பட்டு மேல அவங்க இன்னைக்கு ஆங்கில புலமையில் நல்லா பின்றாங்க, அது இது என்னென்னமோ சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு அந்த அம்மாவும் சும்மா இல்லாம நான் சின்ன வயசுல கவர்மெண்ட் ஸ்கூல்ல தாங்க நானும் படிச்சேன் அப்படின்னு அதை பழைய போட்டோவை எடுத்து வெளியிட்டுட்டு என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரியல. இப்போ இவங்கள்ட்டயுமே நான் டைரக்டா ஒரு கேள்வி கேட்கிறேன். அவங்களால சிம்பிளான இதுதான், அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னு நம்ம கேட்கலாம், அதுவுமே ஆன்சர் பண்ண முடியும். சொல்லுடா, தெரிஞ்சதை சொல்லு. கேட்கறாங்க. நீங்க ஒரு கான்வர்சேஷன் இங்கிலீஷ்ல கிளியரான சென்டென்ஸ் கேட்டா சொல்லலாம் இல்லடா. What is your father? My father is father என்ன பண்றாங்க? What is your father's profession? Profession. நீங்க லாஸ்ட் பெஞ்ச்ல சாதாரண எளிய வீட்டு பெண்ல இருந்து வந்தவங்க.
அந்த பெண்மணியை பார்த்தபோது, அந்த மாணவியை பார்த்தபோது அமைச்சருக்கும் தன்னை போல ஒருத்தைய பார்த்ததால ஒரு அக்கா ஸ்தானத்துல தான் அதை அவங்க பேசுறாங்க. அதாவது யாரும் அதை தவறா அரசு எடுத்துக்கணும். பள்ளிகள்ல அது மாதிரி கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. ஒரு காலத்துல அந்த பெண் வளர்ந்து பார்க்கறப்ப ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தாதான்னு எதிர்கட்சிகளோ கல்வியாளர்களோ விமர்சனம் வைக்கிறாங்க. இல்ல, எந்த ஒரு பள்ளிகளிலுமே அவர்கள் பேசக்கூடிய ஒரு ஒரு தமிழ் வழி கல்வியாகவோ அல்லது ஆங்கில புலமையோ அல்லது அவர்களுடைய பேக்ரவுண்டோ வேற எந்த அரசியல்காரர்களுக்காகவும் யாருமே கேட்கக்கூடாது. ஆனால் இந்த சம்பந்தப்பட்ட நிகழ்வுல அந்த மாணவியோட ஒரு ஐஸ் பிரேக்கரா அவர்கள் வந்து நெருங்கி பழகுவதற்காக, ஏன்னா அவங்களும் ஒரு சாதாரண எளிய வீட்டு பெண்ல இருந்து வந்தவங்க. அந்த பெண்மணியை பார்த்தபோது, அந்த மாணவியை பார்த்தபோது அமைச்சருக்கும் தன்னை போல ஒருத்தைய பார்த்ததால ஒரு அக்கா ஸ்தானத்துல தான் அதை அவங்க பேசுறாங்க. அதாவது யாரும் அதை தவறா எடுத்துக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு செயல். இது இவங்க போய் ஆய்வு மேற்கொள்ளணும்னா மேற்கொள்ளலாம். ஆனா அதுக்காக வந்து இது மாதிரி காணொளி எடுத்தோ, ஏன் தமிழ்ல கேட்க வேண்டியதானே அவங்க? அந்த குழந்தைகிட்ட தமிழ்நாட்டுல தான் அந்த பள்ளி இருக்கு, அரசு பள்ளிக்கு தான் போயிருக்காங்க. இவங்களே சொல்றாங்கன்னா அரசு பள்ளியில இருந்து படிச்சு மேல வந்து எனக்கும் தெரியும் அந்த கஷ்டம்லாம் சொல்றாங்களே. அரசு பள்ளியில ஆங்கிலத்தை எவ்வளோ அழகா கத்து தருவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எந்த லட்சணத்துல வந்து ஆங்கிலம் மொழியை வந்து கத்து தராங்க அப்படின்னு கத்து தர்றதே இல்லை. இதுல நீங்க வந்து 5வது 6வது படிக்கிற பிள்ளைகிட்ட போயிட்டு நீங்க வந்து ஃப்ளூயண்டா பேசுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. பாருங்க, பேசவே மாட்டாங்க அப்படின்ட்டு இங்கிலீஷ்ல. எந்த அரசு பள்ளியில இருக்கிற மாணவ மாணவியர்கள் வந்து 5வது 6வதுல வந்து இங்கிலீஷ் பேசுறாங்க? யாராவது ஒரு சிலர் பேசுவாங்க. அப்ப இங்க இருக்கிற சிஸ்டம் வந்து தப்பா இருக்கு, அதை மாத்தணும். சின்ன வயசுல இருந்தே அது கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுத்து அந்த மாதிரி வரணும். இப்பயே அரசு பள்ளியில இருந்து நிறைய பேர் படிச்சு இப்ப வேற வேலைக்கு போறாங்களே, அவங்களாம் இங்கிலீஷ் பேசுறாங்கன்னா அவங்க யாருமே 5வது படிச்சிருப்பாங்களா அப்படின்னா கிடையாது. அவங்க வந்து ஒரு 12th முடிக்கும் போதோ இல்ல காலேஜ் போயோ தான் வந்து அது கத்திருந்திருப்பாங்க. அப்படிங்கும் போது இந்த 5வது 6வது இந்த 7வது எல்லாம் வந்து இங்கிலீஷ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து சூப்பரா கத்து தருவாங்க அப்படிங்கிறது வந்து இல்லை, இது வரைக்கும் இல்லை. இனிமே நீங்க வந்திருக்கீங்க, புது கவர்மெண்ட் அமைச்சிருக்கீங்க, நீங்க மாத்தணும். அதை விட்டுட்டு அங்க போயிட்டு அது இதுன்னு பண்ணி அதை வீடியோ எடுத்து அந்த பொண்ணை பத்தி கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம நீங்க பாட்டுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கீங்கன்னா அப்ப அது எப்படிப்பட்ட ஒரு செயல்னு பார்க்கணும். இதுக்கும் ஆனா உட்காந்து முட்டு கொடுத்துட்டு இருக்கானுங்க இந்த டிவிகே பாய்ஸ். இவங்களை என்ன சொல்றது என்ன பண்றதுன்னே தெரியல. இவங்க தான் இப்படிலாம் இருக்காங்கன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவரு தான் அந்த அமைச்சர், பள்ளி கல்விக்கான அமைச்சர் அவர் தான். அவரு வந்து கரெக்டா பேசுவாருன்னா அவரும் பேச மாட்டாருன்னா அப்புறம் யாரு தான் இதுக்கு பேசுவாங்க? இப்படிதான் இருக்குமா? 5 வருஷத்துக்கு இப்படியே தான் இருக்குமா இந்த நிர்வாகம் அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாப்போம், ஏதாவது மாற்றம் வரும் அப்படின்னு நம்ம நம்புவோம். நன்றி, வணக்கம்.